ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஜூலை 11 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி துருவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனை ஸ்பீக்கர்ல போட சொன்னதும் அவர் ஸ்பீக்கர்ல போடுறாரு. ஸ்பீக்கர்ல போட்டது பூமி ஃபோன்லயே ககனை திட்ட ஆரம்பிக்கிறா. உயிரோட நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க தோணுச்சு? அந்த பொண்ணுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? நான் அங்க வரதுக்குள்ள எல்லாரும் அங்க இருந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அதை கேட்டு ககன் செம்ம டென்ஷன் ஆகி, பூமி சும்மா சீன் போடாத, போனை வை அப்படின்னு கத்துறான். ஆனா தாராவுக்கு டவுட் வருது. விஷயமே இல்லாம அவங்க எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்லுவாங்க? விவாகரத்து ஆகிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்புறம் ஏன் இப்படி அவங்க பேசுறாங்கன்னு ககனை கேக்குறா. ககனை கேட்டதும் ககன் நிலைமை சமாளிக்கிறதுக்காக நாங்க ஒன்னா வாழல, பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு சொல்றான். ஆனா பூமி போன்லயே சொல்றா, அத்தை உங்க பையன் பொய் சொல்றாரு பாருங்க, நாங்க 2 பேரும் விவகாரத்து வாங்கிட்டோமா, நீங்களே சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சாரதாவை கூப்பிட்டு கேக்குறா. துரு உடனே சொல்றான், ஆமா சொல்லுங்க அத்தை, அவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே விவாகரத்து ஆயிடுச்சா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சாரதா சொல்றாங்க, ககன் அவங்க அம்மா பார்த்து பொய் சொல்லுன்னு கண்ணாலேயே கெஞ்சுறான். ஆனா ககன் அம்மா சாரதா பூரி வாழ்க்கைய தப்பு நடந்த கூடாதுன்னு நினைச்சு, இல்ல அவங்களுக்கு இன்னும் விவகாரத்து ஆகல, 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, சின்ன சண்டையில சும்மா தள்ளி இருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு உண்மையை சொல்றாங்க. உடனே பூமி சொல்றா போன்ல, கேட்டீங்களா விவகாரத்து ஆகலன்னு இப்ப புரிஞ்சிருக்கோம், இன்னும் நீங்க அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் அங்க போலீஸை கூப்பிட்டு வருவேன், நான் யார் தெரியும்ல, சரச்சந்திராவோட பொண்ணு அப்படின்னு மிரட்டுறா. அதை கேட்டதும் துரு பயந்து போய், புரிஞ்சுது பூமி, நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்றான். ககன் பதறி போய் துரு கையை பிடிச்சு, அவ ஒரு பைத்தியம், அவ சொல்றத நம்பாதீங்க, நம்ம உட்காந்து பேசி விஷயத்த கிளியர் பண்ணலாம் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா துரு சொல்றான், அவங்க தெளிவா விவாகரத்து ஆகலன்னு சொல்றாங்க, அத்தையும் அதை ஒத்துக்கிறாங்க, என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி ஒருத்தங்கிட்ட கொடுத்து நான் பாழாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாரா கிளம்பு, நம்ம இங்கிருந்து போகலான்னு அவ கைய பிடிச்சிட்டு போறான். தாரா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறா. அப்பயும் துரு கேட்காம அவளை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவங்க கிளம்புன அடுத்த நிமிஷமே பூமி ஆட்டோல இருந்து இறங்கி மூச்சு வாங்கி ஓடி வரா. அங்க ககனும் பூரியும் கல்யாணம் நின்று போச்சுன்னு அதிர்ச்சியில ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. பூமி ஓடி வந்து சாரதா அத்தை கிட்ட கேக்குறா, அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா, கல்யாணம் நின்றுச்சா அப்படின்னு கேக்குறா. துரு தாரா கூட்டிட்டு போன கோபத்துல ககனும் பூரியும் பூமியை செம கோபமா பாக்குறாங்க. ககன் நேரா பூமி பக்கத்துல வந்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி கல்யாணத்தை கெடுப்ப அப்படின்னு கேட்டு கன்னத்துல 2 அறைய போடுறான். இன்னும் அடிக்க போகும்போது அவங்க அம்மா சாரதா ஓடி வந்து ககனை தடுத்து தள்ளி விடுறாங்க. பூரி பயங்கரமா அழுதுட்டே பூமியை திட்ட ஆரம்பிக்கிறா. என் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்குன்னே நீ சுத்திட்டு இருக்கியா? அன்னைக்கு கல்யாண மேடையில என் கல்யாணத்தை நீதான் நிறுத்தின, என் கல்யாணம் நிறுத்த காரணம் நீதான் அப்படின்னு திட்டுறா. அதுக்கு பூமி சொல்றா, நான் காரணம் இல்ல பூரி அப்படின்னு அவ சொல்லியும் அவ கேட்கல. அன்னைக்கு சிவா என்ன காதலிக்கிறானா இல்ல பிந்துவை காதலிக்கிறான்னு உன்கிட்ட நான் கேட்டதுக்கு நீ பொய் சொன்ன, கடைசியில பிந்து கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் நீ எங்களை ஏமாத்தின அப்படின்னு பழைய கதையெல்லாம் சொல்லி திட்டுறா. பூரி சொல்றா, நீ எங்க நாசம் பண்ணத்தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்க, உனக்கு உன் பிறந்து வீட்டு ஆளுங்க மட்டும்தான் முக்கியம், நாங்க எப்படி போனா என்ன, உன்னை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, அருவருப்பா இருக்குன்னு பூமியை கண்டபடி திட்டுறா. பூமி அழுதுகிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. சாரதாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் பூரி, என்ன வார்த்தை பேசுற நீ? பூமி உனக்காக எவ்வளவு பண்ணியிருக்கா தெரியுமா? உன் கல்யாணம் நடக்கணும்னு அவ தான் கன்னியாதானம் வரைக்கும் பண்ணி வச்சா. உனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அவ உயிரையே பணைய வச்சு உன்னை காப்பாத்தினா. அவளை பத்தி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ககனையும் பூரியும் சேர்த்து திட்டுறாங்க. ககன் அவங்க அம்மா கிட்ட சொல்றான், அம்மா சும்மா இருங்க, எங்களை பேச விடுங்கன்னு திட்டுறான். ஆனா சாரதா சொல்றாங்க, பூமி இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டான்னு எனக்கு தெரியும், அவளை பேச உங்களுக்கு யாருக்குமே உரிமை இல்லை அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு பூரி சொல்றா, பாத்தீங்களான்னா இந்த பூமி அவளோட மாய பேச்சால நம்ம அம்மாவையே அவ பக்கம் இழுத்து வச்சிருக்கா, இப்போ அம்மாவே நம்மள திட்டுற அளவுக்கு பண்ணிட்டா அப்படின்னு ககன் முன்னாடி போட்டு கொடுக்குறா. ஆமா பூரி அப்படின்னு ககனும் சொல்றான். அவ பெரிய கில்லாடி அப்படின்னு பூமியை பார்த்து வன்மத்தோடு பேசுறான் ககனும். அப்ப பூரி சொல்றா, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு துருவ மட்டும்தான் வேணும், நான் அவரோட மட்டும்தான் வாழ்வேன், நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவரோட கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. அப்போ சாரதா அவகிட்ட சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டு இப்படி அடிக்கடி கல்யாணம் நின்று போனா யாருக்கு பைத்தியம் பிடிக்காது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, எனக்கு துருவ கிடைக்கலன்னா நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிரும்னு பூரி ரொம்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றா.
பூரி அழுதுகிட்டே உள்ள போனதும் கஹன் செம டென்ஷன்ல என் தங்கச்சி சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், தேவை இருந்தா தாராவை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு பூமி அதிர்ச்சியாகி அவ கழுத்துல இருக்கிற தாலியை காட்டி, நான் உயிரோட இருக்கும்போது என்னை மீறி அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு கேக்குறா. அதுக்கு கஹன் சொல்றான், நீ உயிரோட இருந்தாலும் எனக்கு செத்த மாதிரி தான் அப்படின்னு கோவமா கத்துறான். பூமி அழுதுகிட்டே, நீங்க தான் என் உலகம்னு நினைச்சேன், இப்போ இப்படி பேசுவீங்களேன்னு கேக்குறா. அது கஹன் பூமி நெஞ்சில கைய வச்சு தள்ளி, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல, நம்ம பந்தம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். பூமி சமாதானப்படுத்த பாக்குறா. ஆனா பூமி கைய பிடிச்சி வெளியே தள்ளி கதவை மூடுறா. சாரதா இதை பார்த்து அழுதுட்டே நிக்கிறாங்க. பூமி வாசல்ல விழுந்து கதறி அழுவுறா. அடுத்தது பூமி அவ வீட்டுக்கு போறா. அப்போ அபூர்வா சொல்றா, இது எல்லாம் பூமியோட சதிதான், வேணும்னே எங்களை பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு இந்த நாடகத்தை ஆடி இருக்கான்னு பூமி மேல பழிய போடுறா. ஆனா நட்சத்திரா வீடெல்லாம் தேடிட்டு பூமி எங்கேயும் இல்லைன்னு சொல்லும்போது கரெக்டா பூமி பூஜை அறையில இருந்து மணி சத்தத்தோட வெளியே வரா. அவங்க அப்பா சரச்சந்திரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்கறா. அவரும் ஒன்றும் பேசாம தலையில அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்புறாரு. பூமி ஆபத்துல இருக்கிறவங்களை கண்டிப்பா அந்த கடவுள் காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. பூமி போனதும் அபூர்வாவும் நட்சத்திராவும் சேர்ந்து பூமியை திட்டுறாங்க. பூமிக்கு புருஷன் வேணும்னா அப்பன் தூரமா போவான், அப்பன் வேணும்னா புருஷன் தூரமா போவான். இப்போ ககனும் புரியும் அவளை வீட்டு துரத்திருப்பாங்க, அவளுக்கு சாவுதான் ஒரே வழின்னு பயங்கரமா வன்மத்தோடு பேசுறா. அடுத்தது பூமி, கேபி, மீரா 3 பேரும் கோர்ட்டுக்கு வெளியே ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா போலீஸ் செர்ரி அங்க கூப்பிட்டு வராங்க. செர்ரியை பார்த்ததும் அவங்க அம்மா மீரா அழுகுறாங்க. அப்புறம் அழுவுறத பார்த்துட்டு செர்ரி சொல்றான், அழாதீங்கம்மான்னு சமாதானப்படுத்துறான். செர்ரி பயந்து போய் இருக்கும்போது பூமி அவன்கிட்ட சொல்றா, கவலைப்படாதன்னு, நான் செர்ரியை எப்படியாவது வெளில கூட்டிட்டு வந்துடுவேன்னு மீராக்கும் செர்ரிக்கும் தைரியம் சொல்றா. கோர்ட் வாசல்ல செர்ரி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக, நீ கவலைப்படாதம்மா, நான் எப்படியாச்சும் வெளில வந்துடுவேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பூமியை பார்த்து கேட்கறான், அண்ணன் கஹன் கிட்ட பேசுனியான்னு கேட்கறான். அதுக்கு பூமி சொல்றா, இல்ல செர்ரி நான் பேசலன்னு சொல்றா. செர்ரி வருத்தப்பட்டு, ஏன் பேசல பூமின்னு கேட்கறான். நீ அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தா அவர் எப்படியாவது என்னை வெளியே கூட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்றான். பூமி, இல்ல செர்ரி, அங்க பூயோட கல்யாண வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு, அதான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு பேசல அப்படின்னு சமாளிக்கிறா. அப்போ கரெக்டா அபூர்வா நட்சத்திரா 2 பேரும் கார்ல இருந்து இறங்கி வராங்க. ஆனா செர்ரியை பார்த்ததும் அபூர்வா டக்குன்னு டோனை மாத்தி பேசுறா. செர்ரி, ஏன் இப்படி பண்ணின, உன்னை என் கைக்குள்ள வச்சுதானே வளர்த்தேன் அப்படின்னு போலி கண்ணீர் வடிச்சு நடிக்க ஆரம்பிக்கிறா. செர்ரியோட அம்மா மீரா உடனே அபூர்வா காலில் விழுந்து, நீங்க தான் நீ என் மகனை காப்பாத்தணும்னு அழுகுறாங்க. அபூர்வா சொல்றா, நான் உங்க அண்ணன் கிட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன், ஆனா தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் தீரணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாரு, என்னாலும் ஒன்னும் பண்ண முடியலன்னு ஓவரா சீன் போடுறா. அதை பார்த்து பூமி சொல்றா, அபூர்வா நீங்க இங்க இப்படி நடிச்சு அழ வேண்டிய அவசியமே இல்ல, நாங்க ஆல்ரெடி நல்ல லாயர் கிட்ட பேசிட்டோம், அவங்க இந்த கேஸ கையில எடுத்திருக்காங்க, கண்டிப்பா செர்ரிய வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றா பூமி. அடுத்தது லில்லி அங்க வரா. அவளை பார்த்ததும் செரியோட அம்மா மீரா கோவத்துல, உன்னாலதான் என் பையன் ஜெயிலுக்கு போறான் அப்படின்னு சண்டைக்கு போறாங்க. பூமி அவங்கள தடுத்து நேரா லில்லி கிட்ட பேசுறா. லில்லி, நீயும் செரியும் எவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, ஒரு ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்ல தானே இருந்தீங்க, இப்போ ஏன் இப்படி கேஸ் போட்டு பழி வாங்குற, இதெல்லாம் அபூர்வாவுக்கு பயந்து தானே பண்ற அப்படின்னு கேக்குறா. பூமி சொல்றா லில்லி கிட்ட, நீ கோர்ட்ல சாட்சி சொல்லும் போது யாருக்கும் பயப்படாம உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு அவளுக்கு தைரியம் சொல்ல பாக்குறா. அப்போ அபூர்வா அங்க வந்து, ஏய் லில்லி, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. உடனே லில்லி பூமி பக்கம் திரும்பி சொல்றா, என் இடத்துல நீ இருந்தா உனக்கு அந்த கஷ்டம் புரியும், ஒரு பொண்ணா இருந்துட்டு என்கிட்ட வந்து இப்படி பேச உனக்கு புத்தியே இல்ல, கொஞ்சமாவது அறிவோட பேசு அப்படின்னு பூமியை பார்த்து பயங்கரமா திட்டுறா. ஆனா பூமி அசராம சொல்றா, லில்லி நீ யாருக்கும் பயப்பட வேணாம், உண்மையை சொல்லி செர்ரிய காப்பாத்துன்னு மறுபடியும் சொல்றா பூமி. பூமி சொல்லியும் கேட்காம, நான் கண்டிப்பா கோர்ட்ல உண்மை பேசி செர்ரிக்கு தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு லில்லி உள்ள போறா. அவ போனதும் அபூர்வா பூமி பக்கம் திரும்பி, நான் சக்கரத்தை திருப்பி என் பிளானை கரெக்டா முடிச்சிட்டேன், நான் யார் தெரியுமா, காட்டு அழிக்கிற நெருப்பு அப்படின்னு டைலாக்லாம் பேசி பூமிக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறா. கோர்ட் ஆரம்பிச்சிடுது. லில்லிய சாட்சி கொண்டுல நிக்க வைக்கிறாங்க. அபூர்வா தள்ளி உட்காந்துட்டு, நான் சொன்ன மாதிரியே பேசுன்னு அவளுக்கு கண்ணாலேயே செய்கை பண்றா. லாயர் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. லில்லி சொல்றா, செர்ரி என்ன கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டு போய் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு பொய் சொல்றா. அதை கேட்டு அதிர்ச்சியான செர்ரி, இவரானர் இவ சொல்றது எல்லாமே பொய், நான் அப்படி எதுவுமே பண்ணலன்னு கத்துறான். உடனே ஜட்ஜ் சொல்றாரு, நீங்க ஏதாச்சும் சொல்லணும்னா உங்க லாயர் மூலமா பேசுங்க, உங்க லாயர் எங்கன்னு கேக்குறாரு. செர்ரி தொடர்ந்து சொல்றான், நாங்க 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனது நிஜம்தான், ஆனா அவளே தான் என் மேல விழுந்து டிராமா பண்ணா, இப்போ இங்க வந்து பொய் சாட்சி சொல்றா அப்படின்னு சொல்றான். ஆனா லில்லி
தரப்புல லாயர் குறுக்க வந்து சொல்றாரு, யுவர் இந்த பொண்ணு எவ்வளவு தெளிவா சாட்சி சொல்றா பாருங்க. எந்த பொண்ணாவது கோர்ட்ல வந்து தம் மானத்தை விட்டு இப்படி பொய் சொல்லுவாளா? இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. லாயர் விடாம கேக்குறாரு, அந்த பழக்கத்தை வச்சு செர்ரி இவளை கட்டாயப்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு காலேஜ் படிக்கும் போதே நிறைய பொண்ணுங்களோட சைட் அடிச்சு பழகுற பேக்ரவுண்ட்லாம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டு போறாரு. செர்ரி அழுதுகிட்டே சொல்றான், யுவர் நான் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் பண்ணல, என் பேச்சை நம்புங்கன்னு கும்பிட்டு கெஞ்சுறான். ஜட்ஜு செர்ரி தரப்பை பார்த்து, உங்க டிஸ்பென்ஸ் லாயர் எங்க இருக்காரு, வாதாட சொல்லுங்கன்னு சொல்றாரு. கேபி இன்னும் லாயர் வரலையேன்னு பதறாரு. பூமி வர வழியிலே டிராஃபிக்ல மாட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து நட்சத்திரம் அவங்க அம்மா, பாத்தியாம்மா பூமி பாவம் இன்னும் லாயர் வருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. அபூர்வா நக்கலா சொல்றான், நான் இந்த லாயருக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், அவர் இப்போ வீட்டுல உட்காந்து பணத்தை எண்ணிட்டு இருக்காரு, கோர்ட்டுக்கு வரமாட்டாருன்னு அவளோட சதிய சொல்றா. லில்லி தரப்பு லாயர், யுவர் எதிர்த்தரப்பு வாதாட ஆளே இல்ல, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, அதனால இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. செர்ரி எவ்வளோ கெஞ்சும் கேட்காம ஜட்ஜு தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து கேபி, கடவுளே எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்றேன்னு அழுகுறாரு. பூமி கோவமா, எங்க இருக்கான் கடவுள், இங்க நீதி நியாயமே இல்லாம போயிடுச்சின்னு சொல்றா. செர்ரி அழுதுகிட்டே நிக்கிறான். ஜட்ஜும் தீர்ப்பு எழுத போறாரேன்னு மீராவும் அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கா. ஆதாரம் எல்லாம் செர்ரிக்கு எதிராக இருக்கிறதால ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால குற்றவாளிக்கு 10 வருஷம் அப்படின்னு ஜட்ஜு சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு கோர்ட்டு வாசல்ல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. நிறுத்துங்க யுவர் நாங்க வாதாட வரோன்னு சத்தம் போட்டுட்டே கஹன் உள்ள வரான். அவன் கூட ஒரு புது லாயரும் வராரு. இதை பார்த்ததும் அபூர்வாக்கு செம்ம ஷாக் ஆகுது. இந்த லாயர் இங்க எதுக்கு வந்தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. புது லாயர் ஜட்ஜு கோர்ட்டுக்கு லேட்டா வந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இப்போ நான் என் வாதத்தை தொடங்கலான்னு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடி நான் எஸ்பி சூர்யா கிட்ட சில கேள்வி கேட்கணும்னு பர்மிஷன் கேட்கிறாரு. ஜட்ஜும் ஓகே சொல்றாரு. லாயர் நேரா எஸ்பி சூர்யா கிட்ட, மிஸ்டர் சூர்யா, இந்த சம்பவம் அன்னைக்கு எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னு கேட்கிறாரு. சூர்யா சொல்றான், மதியம் 12 மணிக்குன்னு. உடனே லாயர், சரி, சம்பவம் நடந்த உடனே பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சூர்யா, இல்ல, அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் நேர்ல போய் செர்ரி அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், அவங்க உடனே கம்ப்ளைண்ட் எதுவும் தரல அப்படின்னு சொல்றான். லாயர் உடனே கேட்கிறாரு, அப்போ கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற சூழ்நிலை வச்சு நீங்களா அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்படிதானே அப்படின்னு கேட்கிறாரு. சூர்யாவும் ஆமான்னு சொல்றான். லாயர் சூர்யாவை மாற்ற மாதிரி கேட்கிறாரு, அப்போ எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணாம நீங்க எப்படி ஒருத்தரை கைது பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா எஃப்ஐஆர் போடுவீங்களா, இது என்ன நியாயம், நீங்க இதெல்லாம் ஒரு பிளான் படி முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ மாத்தி மாத்தி பண்றீங்களேன்னு கோர்ட்ல வெளுத்து வாங்குறாரு. லாயர் கேட்கிறாரு, நீங்க செரிய கையும் களவுமா பிடிச்சோன்னு சொன்னீங்களே, அதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் போட்டோவோ இல்ல வீடியோ ஆதாரமோ இருக்கான்னு கேட்கிறாரு. சூர்யா திருன்னு முடிச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்றான். உடனே லாயர் ஜட்ஜு பக்கம் திரும்பி, யுவர் இவங்க கிட்ட எந்த ஒரு உறுதியான ஆதாரமும் இல்ல, வெறும் சூர்யா சொல்ற வார்த்தைய வச்சு நம்ம ஒருத்தர தண்டனை கொடுக்க முடியாது, என் கிளைண்ட் செர்ரிய உள்ள தள்ளணும்னே இந்த பிளான் நடந்திருக்கு, செர்ரிய தப்பும் பண்ணல, அவரை விடுதலை பண்ணணும்னு வாதாடுறாரு. செர்ரி தரப்பு லாயர் வாதாடி முடிச்சதும் லில்லி தரப்பு லாயர் டக்குன்னு எழுந்து, அப்ஜெக்ஷன் ஓவர் ஆனர், குற்றவாளியை காப்பாற்றணும்னே இந்த லாயர் இப்படி பேசுறாரு, இந்த சம்பவத்தை கண்ணால பார்த்த ஒரு நேரடி சாட்சி என்கிட்ட இருக்காரு, அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்துறோம்னு சொல்றாரு. இது வரைக்கும் செர்ரி தப்பிச்சிருவாருன்னு சந்தோஷமா இருந்த ககன், பூமி, செர்ரி 3 பேரும் யார் அந்த புது சாட்சி அப்படின்னு ஷாக்கா பாக்குறாங்க. சாட்சி கூண்டுல ஒருத்தர் வராரு. வணக்கம் சார், என் பேரு வெங்கண்ணா, நான் இங்க கேஸ் ஹவுஸ்ல வாட்ச்மேனா வேலை பார்க்குறேன், அன்னைக்கு நான் சரக்கு அடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த செர்ரி சார் இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டாரு, அதுக்கு முன்னாடியும் கூட இவர் நிறைய தடவை இங்க வந்து இப்படி பண்ணியிருக்காரு, என் வாயால அதை விவரிக்க முடியல அப்படின்னு அபாண்டமா பொய் சாட்சி சொல்றான். அதை கேட்டு நிலங்குழிஞ்சு போன செர்ரி அழுதுகிட்டே, வெங்கண்ணா, நான் உனக்கு எவ்வளவு தடவை காசு கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன், இப்போ காசுக்காக என்னை இப்படி மாட்டி விட்டுட்டேன்னு கதறி அழுவுறான். லில்லி தரப்பு லாயர் ஜட்ஜி கிட்ட, பாத்தீங்களா யுவர் வாட்ச்மேனே சாட்சி சொல்லிட்டாரு, அதனால இந்த சாட்சியங்களை வச்சு செர்ரிக்கு உடனே தண்டனை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டுட்டு ஜட்ஜி இந்த சாட்சியங்களை கோர்ட்டு பரிசீலனைக்கு எடுத்துக்குது, இந்த கேஸோட அடுத்த விசாரணை வர்ற மாசம் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு ஜட்ஜி.
உடனே தீர்ப்பு வராததாலையும் செர்ரி மேல தப்பு இருக்கிற மாதிரியும் கேஸ் மாறுறதாலையும் பூமியும் ககனும் ரொம்பவே உடைஞ்சு போய் வருத்தப்படுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்களோட பிளான் படி கேஸை இழுத்தடிச்சாச்சுன்னு செர்ரிய உள்ளேயே வச்சிருக்க போறோம்ன்ற சந்தோஷத்துல அபூர்வா சச்சதா ரொம்ப சந்தோஷமா குஷியா கொண்டாடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. பாய் மக்களே.